இது ஈரோடு மாவட்டம் கந்தசாமி ஊருங்க. இது கந்தசாமி ஊர்ல நான் வந்து தர்பூசணி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா 5 ஏக்கரா போட்டிருக்கேன். முதல்ல 5 டைம் உழவு ஓட்டணும். அதுல சட்டி கலப்பின்னு ஒன்று இருக்கும். அதை போட்டு ஓட்டி உரம் நிறைய வைக்கணும். கோழிக்கு வைப்போம், கடல புண்ணாக்கு வைப்போம், பெட்டு போட்டு அதுக்கு மேல மல்சிங் சீட் போட்டு அதுல இது சொட்டு நீர் பாசனமா இருந்தா மட்டும்தான் இது சிறப்பா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சேசை அப்படிங்கிற ஒரு ரகம். இது எடுத்து இது 2வது ட்ரிப் பரவாயில்ல. 2வது பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் விலை இல்ல. இந்த ட்ரிப் பரவாயில்ல. இப்போ எனக்கு ஒரு 11 டன் 12 டன் தான் நம்ம வந்துகிட்டு இருக்கு. இதே மேட்டாங்காட் சைடா இருந்தா நல்லா பண்ணுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 5 ரூபாய்க்கு விற்கும், நாளைக்கு 15 ரூபாய்க்கு விற்கும். இதனுடைய மார்க்கெட் சொல்லவே முடியாது. ஒரு சில சமயத்துல நல்ல விலைக்கு விற்கும், ஒரு சில சமயத்துல விலை இருக்காது. அது லாப நட்டம் அது சொல்லவே முடியாது. இதுல நோய் தாக்கல் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மருந்து இருக்கு. அது அக்ரி பார்த்து சொல்றப்ப நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வாங்கிட்டு தான் நம்ம அடிச்சுக்கிறோம். அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். காயில என்ன இருக்கு, காய் பிரச்சனையா இல்ல செடி பிரச்சனையா அப்படிங்கிறது அக்ரி கொடுத்து தெரியும். அதனால அவங்கள வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த காயினுடைய இது வந்து கரெக்டா பதம் இருக்கணும். ரொம்ப பழுத்துச்சுனாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நசுங்கிரும், வெடிச்சிடும். அதுக்குன்னு அவங்க வியாபாரி கிட்ட வந்து பார்ப்பாங்க. பார்த்து அந்த பதத்தை பார்த்ததையும் இன்னைக்கு எடுத்துடலாம் பாங்க, 2 நாள் கழிச்சு எடுக்கலாம் பாங்க. அடுக்கிறப்ப காய் கொஞ்சம் கெட்டியா இருந்தா மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க இயற்கை மூலியமா கிடைக்கிறதான் கொடுத்துட்டு இருக்கோம்.